பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டி. வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு. C. Joseph Vijay. திருச்சி கிழக்கு C. Joseph Vijay. சென்னை தியாகராய நகர் தொகுதியில் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் போட்டி. வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா, எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் போட்டி. கழக பொதுச் செயலாளர் வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் உருக்கம். வருமானத்தை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருப்பதாக தொண்டர்களிடையே பேச்சு. பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். சட்டமன்ற தேர்தலில் தாவேக திமுக இந்த இரு கட்சிகளிடையே மட்டும்தான் போட்டி. தாவேக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் விஜய் ஆவேசம். 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. சட்டமன்ற தேர்தலில் தாவேக திமுக இந்த இரு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என விஜய் அறிவித்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கருத்து. அவர் சொன்னால் சொல்லிக் கொண்டு போகட்டும், தேர்தல் முடிந்தால்தான் விஜய்க்கே தெரியும் என்று கருத்து. அவரு சொன்னா சொல்லிட்டு போறாரு, புதுசா தானே வந்திருக்காரு, தேர்தல் முடிஞ்சாதான் அவருடைய விவரம் தெரியும். ஒரு எம்எல்ஏ என்பவர் அனுபவத்தை வைத்துக் கொண்டு கொள்ளையடிப்பவர்களாக இருக்கக்கூடாது என தாவேக தலைவர் விஜய் அதிரடி. சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்தி கொண்டும் திருட்டு புகாரில் கைது செய்யப்பட்டும் இருக்கக்கூடாது என திமுக எம்எல்ஏக்களை மறைமுகமாக சாடிய விஜய். என்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமா கல்குவாரியில ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா தாறுமாறா தாக்குறவங்களாலாம் இருக்கக்கூடாது. பிரபல நடிகரும் தனது நீண்ட நாள் நண்பருமான ஸ்ரீநாத்தை தூத்துக்குடி தொகுதி வேட்பாளராக அறிவித்த விஜய். திமுக சார்பில் கீதா ஜீவன், அதிமுக சார்பில் சீதா செல்லப்பாண்டியன் போட்டியிட உள்ள நிலையில் தாவேக சார்பில் ஸ்ரீநாத் போட்டி. அதிமுகவில் இருந்து விலகி 2 நாட்களுக்கு முன்பு தாவேகாவில் இணைந்த ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கு நாங்குநேரியில் போட்டியிட வாய்ப்பு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தூசி கே மோகனுக்கு செய்யாறு தொகுதியில் போட்டியிட விஜய் வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அஜிதா ஆக்னலுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு.
விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் என வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்து வேதனை. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தூசி கே மோகனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம். தவேகாவில் இணைந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் 24 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு. திருவிக நகரில் பல்லவி, திருப்பூர் வடக்கில் சத்யபாமா, ராஜபாளையத்தில் ஜெகதீஸ்வரி உள்ளிட்டோர் போட்டி. +2 முதல் PhD வரை பயில்வதற்கு மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன் வழங்கப்படும் என விஜய் தேர்தல் வாக்குறுதி. நிதி பற்றாக்குறை காரணமாக எந்த இளைஞரும் கல்வி கற்க முடியாமல் போகக்கூடாது என்றும் பேச்சு. கூடாது. எனவே இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். தமிழகத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என தவேக தலைவர் தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு. டிப்ளமோ படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும். இது இளைஞர்களின் வேலை வாய்ப்பை தேட உதவும் ஓர் ஊன்றுகோலாக அமையும். தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சி நடந்த நட்சத்திர விடுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை. வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடந்த ஒரு சில நிமிடங்களிலேயே சோதனை நடத்தியதால் பரபரப்பு. அதிமுக சார்பில் 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கொளத்தூரில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து சந்தான கிருஷ்ணனும், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து ஆதி ராஜாராமும் போட்டி. சென்னை மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்கள் போட்டி. 1000 விளக்கு தொகுதியில் ப. வளர்மதி, அண்ணா நகரில் கோகுல இந்திரா, திருவிக நகரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் போட்டி. புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வராமல் வேறொருவரை அனுப்பியதால் சீட் இல்லை என சொல்லிவிட்டோம். அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சார் எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமான சீட்டை கேட்டு ஆள் அனுப்புனா அது நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தையும் நடத்தலை. அவருக்கு தேவையானவரை அனுப்புனார், நாங்கள் இயலாதுன்ட்டோம், அவளோட முடிஞ்சிருச்சு. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடும் 5 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு. தளிகள் ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கில் ரவி, பவானிசாகர் தனி தொகுதியில் PL சுந்தரம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாலிங்கம் ஆகியோர் போட்டி. திமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் மாலை வெளியிடுகிறார் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மார்ச் 31ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம். ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்சி, கரூர் மாவட்டங்களிலும், ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரோடு, கோவை மாவட்டங்களிலும் தேர்தல் பரப்புரை.
திமுக மக்கள் நலன் சார்ந்த கட்சியே கிடையாது, அது ஒரு குடும்பத்திற்கான கட்சி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். வாக்குக்கு பணம், இலவச அறிவிப்பு இல்லாமல் தன்னை போல தேர்தலை சந்திக்க முடியுமா என்றும் சவால். அது மக்கள் நலன் சார்ந்த கட்சி கிடையாது, அது நாட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது தனியார் நிறுவனம். அது விசுவாசமா பணி செஞ்சீங்கன்னா பணி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். இத்தனை கூட்டணி வச்சு 22 கட்சி சேர்த்து ஓட்டுக்கு 1000 கொடுப்பீங்க. அப்புறம் என்ன அதை பேசிட்டு என்னை மாதிரி நிக்கணும், தனிச்சு நிக்கணும். வாக்கு கோவை வந்த பிரதமர் மோடியை வரவேற்க செல்லாத பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை வராததற்கு காரணம் தெரியவில்லை என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. நான் வந்த உடனே நான் கேட்டேன், அண்ணாமலை எப்ப வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல லிஸ்ட்ல நாங்க எல்லாம் போட்டுதான் அனுப்பிச்சோம், அவரு தான் வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. நான் என்னன்னு கேக்குறேன், தம்பி கிட்ட கேக்குறேன். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். மனு தாக்கல் செய்ய 8 நாட்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் விடுமுறை நாள் போக மார்ச் 30 மற்றும் ஏப்ரல் 1, 2, 6 ஆகிய 4 நாட்களில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளருடன் 3 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திற்குள் வேட்பாளர் உட்பட 5 பேருக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரூரா தியாகேசா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. குருத்தோலையை கையில் ஏந்தியபடி பாடல் பாடியவாறு கிறிஸ்தவர்கள் பவனி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். 100 ரூபாய் கட்டண வரிசையிலும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை ஒட்டி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டுகளித்து திருவேணி கடலில் நீராடி மக்கள் மகிழ்ச்சி.